நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அற்புத பெருவிழா கூட்டத்திற்கு, இந்த பெருவிழாவிற்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் எந்த ஊரில், எந்த பட்டணத்தில், எந்த தேசத்தில், எந்த இடத்துல உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாலும் இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு அற்புதம் செய்வதற்காக. இயேசு அற்புதமானவர். அவர் இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அவர் போன இடமெல்லாம் ஜனங்களுக்கு அற்புதம் செய்தார். ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அங்கே அற்புதம் நடைபெற்றது. ஒரு மலையில் பிரசங்கம் பண்ணுகிறார் என்று ஜனங்கள் கூடினால் அங்கே அற்புதம் நடந்தது. இயேசு ஒரு கடற்கரைக்கு போனால் அங்கே அற்புதம் நடைபெற்றது. இயேசு ஒரு ஜபாலயத்துக்குள்ளே போனால் அங்கே அற்புதம் நடைபெற்றது. அவர் எங்கே போனாலும் ஜனங்களுக்கு அற்புதம் செய்தார். ஏன் தெரியுமா? அவங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு, வேதனையிலும் துக்கத்தில் இருந்த மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க. அதே இயேசு தான் இந்த நாளில் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். சரியா? வேத புஸ்தகத்தில் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும், எதை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய பாதபடியில் நான் காத்திருந்த போது ஆண்டவர் இந்த வார்த்தை தான் உங்களுக்காக அறிவிக்கும்படிக்கு சொன்னார். அதில் இயேசு ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யுவர் சாரோ வில் பி டர்ன்ட் இன்டு ஜாய். உங்கள் துக்கம், என் மகனே, என் மகளே, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏதோ ஒரு துக்கம் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தை அழுத்தி கொண்டு இருக்கிறது. துக்கத்தோடு உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அது பாவத்தினால் உண்டான துக்கமாக இருக்கலாம். இந்த பாவத்தை விட முடியவில்லையே என்கிற துக்கமாக இருக்கலாம். வியாதியினால் உண்டான துக்கமாக இருக்கலாம். கடன் பிரச்சனையினால் உண்டான துக்கமாக இருக்கலாம். அல்லது வருமானத்துக்கு வழி இல்லையே என்கிற துக்கமாக இருக்கலாம். உங்களுடைய கணவரை குறித்து, மனைவியை குறித்த ஒரு துக்கமாக இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு துக்கமாக இருக்கலாம். கற்பத்தின் கனி இல்லையே, நிந்தை அவமானத்துக்கு நடுவில் இருக்கிறேனே என்ற துக்கமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பல நாட்களாய், சில வருடங்களாய் நீங்கள் இந்த துக்கத்திலேயே உங்களுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதற்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இந்த துக்கம் மாறுவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை, இனி அவ்வளவுதான் என்று எண்ணுகிறீர்களா? இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். இயேசு அற்புதமானவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய பிரச்சனை நீங்கணுமானால் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. அந்த அற்புதத்தை தான் இயேசு இன்றைக்கு செய்ய போகிறார். அதற்கு தான் இந்த அற்புத பெருவிழாவில் இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. எது உங்களை துக்கப்படுத்துகிறதோ அந்த துக்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். பிரியமானவர்களே, இயேசு செய்த ஒரு அற்புதம் ஒருவருடைய துக்கத்தை இப்படி சந்தோஷமாய் மாற்றினது என்ற சம்பவங்கள் நிறைய பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மை சம்பவங்கள். அதில் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நாம் தியானித்து நாம் அதை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாற ஜெபிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை நான் வேதத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனமாக இந்த வசனத்தை கேளுங்கள். இது வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற உண்மை சம்பவம். ஒரு ஓய்வு நாளில் இயேசு ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு பெண் அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இங்கே இயேசு செய்த ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். இயேசு ஒரு ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜனங்கள் உட்கார்ந்து கேட்டு கொண்டிருக்கிறார்கள்.
அந்த கூட்டத்துக்குள்ளே 18 வருஷமாய் கூனியாக இருந்த ஒரு பெண். அது உங்களுக்கு தெரியும், முதுகு வளைந்து அப்படியே தரையை பார்த்து கொண்டே நடப்பாங்க. கூன் விழுந்து விட்டால் முதுகு அப்படியே வளைந்திருக்கும். நம்மளை போல் இப்படி நிமிர்ந்தெல்லாம் நிற்க முடியாது, இப்படியே தான் இருப்பாங்க, இப்படியே தான் பார்ப்பாங்க. நான் அப்படி பார்த்துருக்கிறேன், கவனித்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய வேதனை பாருங்கள். 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண் தரையை பார்த்து குனிந்தே தான் நடக்கணும். அவங்களால வேகமாக நடக்க முடியாது. கொஞ்சம் தூரம் நடந்த உடனே முழங்கால கையை வைத்து கொண்டு இளைப்பாருவாங்க, திரும்ப நடப்பாங்க. இது கூனியாக இருக்கிற அந்த கூன் விழுந்த மக்களுடைய ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி 18 வருஷம் இந்த வேதனையில் இந்த பெண் இருந்திருக்கிறார்கள். பாருங்களேன், 18 வருஷம். அப்போ எத்தனை வைத்தியரிடத்தில் அவங்க காண்பித்திருப்பாங்க. ஒரு வியாதின்னு தெரிஞ்சிட்டா சுகம் பெறுவதற்கு யார் மூலமாவது சுகம் கிடைத்து விடாதா என்று டாக்டர்ஸை பார்ப்போம். அந்த காலத்திலேயே வைத்தியர்கள் இருந்தார்கள். அதனால் மருத்துவர்கள் அவங்கள்ட்டெல்லாம் போய் அவங்க மருந்துகளுக்காக சுகத்திற்காக பிரயாசப்பட்டிருக்கலாம். எல்லாம் தோல்வி. 18 வருஷம் கடந்து விட்டது. இனிமேல் எங்கே சுகம் கிடைக்க போகுது? இன்னும் அவ்வளோதான் என்ற நிலைமைக்கு இந்த பெண் வந்திருக்க வேண்டும். அவங்க ஜெபாலயத்தில் வந்து அமர்ந்திருக்கும்போது இயேசு அவங்களை அழைத்து அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தார். 18 வருஷ துக்கத்திற்கு ஆண்டவர் முடிவை உண்டாக்கினார். 18 வருஷ பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்கினார். இயேசு அழைத்து தொட்டு உடனே அவங்களை சுகமாக்கினார். ஆலயத்துக்கு வரும்போது கூனியாக வந்தாங்க. வீட்டுக்கு திரும்பி போகும்போது நல்ல சுகத்தோடு கம்பீரமாய் நடந்து போனார்கள். ஆலயத்திற்கு வந்தபோது துக்கத்தோடு வந்தாங்க. திரும்பி போனபோது மகிழ்ச்சியோடு போனார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எப்படி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை வருட பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்க போகிறார். உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியத்திற்கு ஒரு முடிவை கொடுக்க போகிறார். அதற்குத்தான் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நாம் ஜெபிக்கும் போது இயேசு அந்த அற்புதம் செய்வார். ஆனால் இந்த அற்புதத்தை நீங்கள் கவனிக்கும்போது இயேசுவனுடைய அற்புதமான குணங்கள், அவருடைய சுபாவங்கள் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை உண்டாக்கின தேவன், இந்த சர்வலோகத்தையும் ஆட்சி செய்கிற தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் எப்படிப்பட்டவர், அவர் குணம் எப்படிப்பட்டது, அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளும்போது நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற முடியும். இந்த அற்புதத்தை நீங்கள் கவனித்தால் இயேசுவினிடத்தில் ஒரு 3 விசேஷமான காரியத்தை விளங்கி கொள்ள முடியும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறேன். அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது பாருங்க, 12வது வசனத்தில் இயேசு அந்த பெண்ணை கண்டார் என்று வசனம் சொல்லுகிறாரு. அந்த கூட்டத்துக்குள்ளே அமர்ந்திருந்த பாதிக்கப்பட்ட 18 வருஷ வேதனையிலிருந்து அந்த பெண்ணை இயேசுடைய கண்கள் கண்டது. அவர் நம்மை காண்கிற ஒரு தேவன். அவர் நம்மை காண்கிற ஒரு தேவன். பாருங்க, வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் சாராள் என்ற ஒரு குடும்பத்தில் ஒரு பெண், ஆகார் என்ற ஒரு பெண் வேலைக்கு வைக்கப்பட்டிருந்தாள். அந்த குடும்பத்தில் ஒருத்தி ஆகிவிட்டாள். அவருடைய எஜமாட்டி ஆகிய அந்த சாராள் ஒரு காலத்தில் ஒரு சூழ்நிலையில் ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவளை ரொம்ப வேதனைப்படுத்த ஆரம்பித்த உடனே அவளுக்குள்ள ஒரு மன வேதனை, அன்பு மாறிவிட்டது, மனசு மாறிட்டு இப்போ என்னை நேசிக்க யாரும் இல்லை. ஆபிரகாமும் அவருடைய வேலையில் பிஸியாக இருக்கிறாரு, குடும்பத்துக்குள்ள காரியத்தை கவனிக்க முடியல. அவருக்கு நிறைய பொறுப்புகள், அவருடைய தொழில் காரியத்தை கவனிக்கணும். அவரும் தன்னை நேசிக்கலை, தன் மீது ஒரு அக்கறை இல்லை. அப்போ இந்த வீட்டுக்குள்ளே என்னால் இருக்க முடியாத ஒரு நரக வேதனை, தினம் தினம் நிந்தையும் அவமானமும், நான் அற்பமாக எண்ணப்படுவதும், என்னை மதிக்க என்னுடைய நேசிப்பதற்கு யாரும் இல்லை. என் வேதனை நான் யாரிடத்தில் சொல்லுவது? அவளுடைய குடும்பத்தார் அருகில் இல்லை. அவள் ஒரு வேலைக்காரியாய் வந்த பெண் அந்த குடும்பத்தில் ஒருத்தி ஆகிவிட்டாள். எகிப்து தேசத்தை சார்ந்தவள். இப்போ பாருங்கள், அவள் நெருக்கப்பட்டவள். இந்த வீட்டுக்குள்ளே என்னால் இருக்க முடியாது. அவள் ஒரு கர்ப்பஸ்திரி, குழந்தையோடு இருக்கிறாள். எங்காவது நான் போய்விடட்டும் என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள்.
வெளியேறி எங்கே போதுன்னு தெரியல. இங்கே நான் இவங்களை நம்பி தான் இத்தனை வருஷமாக இருந்து விட்டேன். வனாந்தரத்தில் ஓடுகிறாள். ஒரு கர்ப்பஸ்திரி வனாந்தரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஓடுகிறாள். எங்கே போகிறதுன்னு தெரியல, யாரிடத்துல போகிறதுன்னு தெரியல. என்னை யார் ஏற்றுக்கொள்ளுவாங்க? என்னை நேசிக்க யாரும் இல்லை, என் வேதனை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. அந்த வனாந்தரத்தில் தனிமையாய் அழுது கொண்டே நடந்து போகிறாள். என்னை கணவரும் நேசிக்கலை, என்னை நம்பி வந்த குடும்பமும் என்னை நேசிக்கலை, எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை. நான் தனிமையாய் உட்கார்ந்து அழுகிறேன். வேதனையோடு வனாந்தரத்தில் போகும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் துணிக்கிறது. ஆகாரே என்று பெயர் சொல்லி அழைக்கிற சத்தம். நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய் மகளே? நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? அவள் யார் பேசுவது? சுற்றுமுற்றம் பார்க்கிற ஆட்களிலே வானத்திலிருந்து அந்த குரல், கடவுள் தன்னோடு பேசுகிறார் என்பதை அவள் அறிந்து கொண்ட உடனே ஆண்டவரை நோக்கினாள். ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் அழுகிறாய்? எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? நீ திரும்பி போ. நீ போய் அந்த வீட்டிலேயே கொஞ்சம் அடங்கி இரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை நான் ஆசீர்வதிப்பேன். அவன் உனக்கு ஆறுதலாக இருப்பான். உன் எதிர்கால நன்மையாக இருக்கும். நீ பயப்படாதே. என் ஆண்டவர் ஆறுதல் படுத்தி அவருடைய கண்ணீரை துடைத்து அவருடைய வேதனையை மாற்றி அனுப்பினார். அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். யாருமே என்னை கவனிக்கலை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லைன்னு நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். அவர் என்னை கண்ணோக்கி பார்க்கிறார், என் கண்ணீரை அறிந்திருக்கிறார் என்று அறிந்து ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயரை சூட்டினாள். என்ன பெயர் வைத்தாள் தெரியுமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை காண்கிற தேவனை நானும் இந்த இடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன். யூ ஆர் த காட் ஒன் ஹூ சீஸ் மீ, ஓ லார்ட். நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆண்டவருக்கு பெயரிட்டாள். எனக்கு யாருமே இல்லை, என் கண்ணீரை காண்க, என் வேதனைகளை காண யாருமே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் நீர் என்னை காண்கிற தேவன். பிரியமானவர்களே, தனிமையாக அழுதுகிட்டு இருக்கிறீங்களா? என் கணவர் கூட என்னை புரிந்து கொள்ளுவதில்லை, என் மனைவி கூட என்னை விளங்கி கொள்ளுவதில்லை, என் பெற்றோர் கூட என் பாரத்தை உணர்ந்து கொள்ளுவதில்லை, என் பிள்ளைகள் கூட என் மீது அக்கறை இல்லை, நான் ஒரு அனாதையை போல் இருக்கிறேன் என்று அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை காண்கிற தேவன், உன்னுடைய வேதனைகளை காண்கிற தேவன், நீ தனிமையாய் உட்கார்ந்து கதறுவதை காண்கிற தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு உங்களை காண்கிற ஒரு ஆண்டவர். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் ஒடுக்கப்பட்டு அவங்க நெருக்கப்பட்ட போது ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் கண்டேன். நீங்கள் உபத்திரப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஐயோ, இந்த வேதனை யாரிடத்துல சொல்லுவேன் நீ கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வேதனைகளை நான் கண்டேன், என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தனிமையாக உட்காந்து அழுகிறீங்களா? வியாதி நிமித்தம், கடன் பிரச்சனை நிமித்தம், குழந்தை இல்லாதது நிமித்தம், நிந்தைகள் அவமானத்தை நிமித்தம் அழுது கொண்டிருக்கிறீங்களா? என் பிரச்சனைக்கு முடிவே இல்லையா நீ அழுகிறீங்களா? ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் அழுது கொண்டிருந்த ஒரு மனிதனை சந்திக்கிறார். தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜா. அவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நீ அழாதே இசைக்கியா, நீ அழாதே, உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசு நாளை கூட்டி தருகிறேன் என்று வியாதி படுக்கை ஆண்டவர் மாற்றினார். நீங்கள் மரண படுக்கையில் இருக்கிறீங்களா? யாரோ ஒருவரை மரண படுக்கையில் வைத்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறீங்களா? என் குழந்தை மரித்து விடுமோ, என் கணவர் மரித்து விடுவாரோ, என்னுடைய மனைவி மரித்து விடுவார்களோ என்று அழுது கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்பதாய் நம்மை காண்கிற ஒரு தேவன், அவர் உங்களை காண்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்க. பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளித்துறை என்கிற ஒரு இடம் இருக்கிறார். அங்கே நான் ஊழியத்திற்கு சென்றிருந்தேன் ஒரு முறை. இது நடந்து 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அங்கே ஒரு ஆலயத்தின் வளாகத்திலே இந்த கூட்டம் நடைபெற்றார். அந்த மைதானத்தில் திரளான மக்கள் வசனத்தை கேட்க கூடி வந்தார்கள்.
2 நாள் கூட்டம் மகிமையாய் முடிந்தது. கடைசி நாள் கூட்டம் திரளான மக்கள் வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்க நான் எழுந்து நின்றபோது ஒரு 10-15 நிமிஷம்தான் பிரசங்கம் நடந்திருக்கும். திடீரென்ற மழை அடித்தது. பயங்கரமான மழை, சும்மா லேசு தூறல் அல்ல. ஆனால் ஜனங்களாம் நனைந்து கொண்டே உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுக்கு மேலே இப்படி நனைந்து ஈரமான சூழ்நிலையில் அமர்ந்து ஒரு மனதோடு வசனத்தை கேட்க முடியாது அல்லவா? அப்போ ஆவியானவர் நடத்தினார், ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு என்பதாய். உடனே சொன்னேன், நாம் எல்லோரும் எழுந்துருங்க, நாம் எல்லாம் ஜெபிக்க போகிறோம், நீங்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு போக வேண்டும் என்று ஜெபத்தை நடத்த ஆரம்பித்தேன். வியாதி உள்ள இடத்துல கை வைங்க, உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்கன்னா முழு கூட்டம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நான் அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும்போது திடீரென்று என் கண் முன்னால் ஒரு காட்சியை தேவன் நிறுத்தினார். அந்த கூட்டத்தின் பின்பகுதியில் ரொம்ப தூரமாக, அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல லைட்டு போட்டிருக்கிறாங்க, ஆனால் அதுக்கு வெளியில் இருட்டான ஒரு பகுதி, ஒரு மரத்தின் அடியில் ஒரு மனிதர் ஒரு முக்காடு மாதிரி போட்டுக்கொண்டு மூடிக்கொண்டு அப்படியே இருக்கிறதை என் கண்களே பார்க்க முடிந்தது. நான் கண்ணை திறந்தால் பார்க்க முடியாது, அவ்வளோ தூரம், அங்கே யார் நிற்கிறதுன்னு தெரியல. நான் கண்ணை மூடினால் அது தெரிகிறது. அப்போ எனக்கு தெரிந்தது, ஆண்டவர் இந்த ஒரு ஆளை எனக்கு காண்பிக்கிறார் என்று. அப்போ இருதயத்தில் ஆவியானவர் தெளிவாய் சொன்னார், அங்கே ஒரு மனிதன் நிற்கிறான், இந்த கூட்டத்திற்கு வெளியில், கூட்டத்திற்குள் வெளிச்சத்தில் வர முடியாதபடி விரும்பாதபடி அந்த இருட்டில் ஒரு மரத்தின் அடியில் நிற்கிறான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நான் அவனுக்கு அற்புதம் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். என்ன காரியம் என்றால் தேவன் அதையும் பேசினார். அவன் தொழு நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த தொழு நோயினால் சரீரமெல்லாம் அழுகி நாட்டம் எடுத்ததுனால ஜனங்கள் மத்தியில் வருவதற்கு அவன் வெட்கப்பட்டு கொண்டு அவன் இந்த மரத்தடியிலே ஒளிந்திருந்து இந்த வசனத்தை கேட்டு ஜெபிக்க வந்திருந்தான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நான் அவனை கண்டேன், அவனுக்கு சுகம் கொடுத்து விட்டேன் என்று சொல் என்று ஆவியானவர் பேசினார். ஆண்டவர் சொன்னதை நான் மேடையிலிருந்து சொன்னேன். இது மாதிரி தூரமாய் மரத்தடியில் ஒரு மரண இருட்டில் நிற்கிறீங்க, இன்ன வியாதியோடு நீங்கள் வந்திருக்கிறது இயேசு பார்க்கிறார், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, நீங்கள் சுகம் அடைகிறீர்கள் இயேசுவின் நாமத்தினால சொல்லி ஜெபம் பண்ணி கூட்டெல்லாம் முடிந்து வந்து விட்டேன் நான். அவ்வளோதான். சில வருடங்கள் கழித்து ஒரு நாள் என்னை பார்க்க ஒரு நண்பர் வந்தார். 10-15 வருஷம் கழித்து தான் ஒரு நண்பர் என்னை பார்க்க நம்முடைய இயேசுடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தார். ஒரு காணிக்கை கொண்டு வந்திருந்தார். அது பெரும் தொகையாக இருந்தது. அது கிராமத்தில் ஆண்டவரை ஆராதிக்க ஆலயமில்லாத இடம் இருக்கிறதுல அவங்களுக்கு ஆலயம் கட்டுவதற்கென்று நாங்கள் உதவி செய்வது அவருக்கு தெரியும். அதுக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நான் சேர்த்து வச்சுருந்த காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறேன். அவரை பார்த்து ஒரு ஏழை மனிதராக இருந்தார். என்ன செய்கிறேன்னு கேட்டேன். நான் கொத்தனார் வேலை செய்கிறேன், டெய்லி வேலை செய்கிறேன், எங்கள் குடும்பம் நல்லா தான் இருக்குன்னு மகிழ்ச்சியோடு சொன்னார். அப்போ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்திருக்கேன், இது எதுக்காகன்னு கேட்டேன். என் மகனை காலேஜில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சேர்த்துக்கிட்டு வந்தேன். அப்போ என்ன படிக்கிறான்? +2 படிக்கிறான், அடுத்த வருஷம் காலேஜில் சேர்க்கணும். மகனுடைய காலேஜுக்கு என்று வைத்திருந்த பணத்தை கொண்டு வந்திருக்கீங்களே, எனக்கு அது வாங்க மனம் இல்லை, அதனால் பையனுடைய படிப்புக்கு உள்ள பணம் இதை கொண்டு வந்திருக்கீங்களே. இல்லை, நான் இயேசு ரொம்ப நேசிக்கிறேன், அவர் மேலுள்ள அன்பினால் இதை நான் கொடுக்கணும், இது மாதிரி கிராமத்தில் ஆராதிக்க ஆலயமில்லாத மக்களுக்கு இதை பயன்படுத்தணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன், முதல் தொகையை வச்சுக்கிடுங்க, நான் இன்னும் கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் மேலே, இயேசு மேலே அவ்வளவு அன்பு. நான் ஆச்சரியமாக அவரை பார்த்து கொண்டு இருந்தேன். நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு இயேசுவை நேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது தான் சொன்னார், ஐயா, நீங்கள் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால் குழித்துறைக்கு மீட்டிங் நடத்த வந்துருந்தீங்கல்ல. ஆமாம், வந்துருந்தேன். கடைசி நாளில் மழைலாம் வந்தது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கடைசி 10 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணியிருப்பேன், மழை வந்துட்டு. அந்த ஜெப நேரத்தில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, மேடையிலிருந்து கூட்டத்துக்கு பின்னால் மரத்தடியில் இருட்டில் ஒரு மனிதன் நின்று இன்ன வியாதியோடு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு இயேசு உங்களை குணமாக்குகிறார், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொன்னீங்கல்ல. நான் யோசித்து பார்த்தா, ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆண்டவர் என் கண்ணில் காமிச்சார், ஆள் முகந்தரில் கருப்பாக ஒரு ஆள் நிற்கிறது மட்டும் தெரிந்ததுன்னு சொன்னேன். அது நான் தான். அவர் சொன்னார்,
நான் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டு மருத்துவம் செய்யக்கூட வெட்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே நான் இருந்தேன். வெளியே போக வெட்கப்பட்டு எனக்கு இப்படி ஒரு வியாதியா என்று புழுங்கி கொண்டிருந்தேன். என் சரீரம் மளிகை நாற்றம் எடுக்கிற நிலைமைக்கு வந்து விட்டது. இந்த கூட்டம் நடக்கிறது அறிந்தபோது எல்லாரும் போன பிறகு நான் வந்து போரை வைத்து மூடிக்கொண்டு என்னை மறைத்து கொண்டு தனியாக வந்து கூட்டத்துக்குள்ளே வராமல் பின்னால் இந்த இருட்டில் மரத்தடியில் நின்று கொண்டு உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினேன். அப்போ தான் நீங்கள் உங்கள் மூலமாக ஆண்டவர் சொன்னார், உன் ஜெபம் கேட்கப்பட்டார், நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று. அன்றைக்கு இயேசு என்னை தொட்டார், அந்த வியாதியை மறைய பண்ணி விட்டார். இன்றைக்கி கையை பாருங்கள், உடம்பை பாருங்கள். குஷ்டரோக வியாதி வந்ததற்கு ஒரு அடையாளமே இல்லாதபடி இயேசு என்னை குணமாக்கி எனக்கு ஒரு மனைவி, பிள்ளைகள், வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். ஐயா, நான் உயிரோடு இன்னைக்கு இருக்க காரணம் இயேசு. அதனால நான் அவரை நேசிக்கிறேன். எனக்கு இவ்வளவு பெரிய அற்புதம் செய்தார், அதனால் அவரை நேசிக்கிறேன், அவருக்காக கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னார். இயேசு எவ்வளோ அற்புதமானவர், இயேசு எவ்வளோ அற்புதமானவர். பிரியமானவர்களுடைய கண்ணீரை காண்கிறவர், வேதனைகளை காண்கிறவர். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கலங்காதங்க, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் காத்திருக்கிறார். அற்புதம் நடக்க போகிறாரு. அதுக்கு தான் இந்த அற்புத பெருவிழா. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த நோயினால் பாதிக்கப்பட்டு கலங்கினாலும் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, அது மாத்திரம் அல்ல, வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 16:7 வாசிக்கும்போது, மனிதன் பார்க்கிறபடி நான் பார்க்கிற தேவன் அல்ல, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறாராம். நம்முடைய வெளி தோற்றத்தை பார்ப்பதால் இருதயம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ரகசியங்களும் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. மார்க் 7:21 முதல் வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு இயேசு சொல்லுகிறார் பாருங்க. மனிதனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, சண்டைகள் புறப்பட்டு வந்து அவனை தீட்டுப்படுத்தும். இந்த பாவமெல்லாம் மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து தான் புறப்பட்டு, கோபம், எரிச்சல், சண்டை, இச்சைகள், பண ஆசை, இந்த மாதிரி இப்போ எல்லா தீமையும் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறாரு. மனுஷனுடைய இருதயத்தை இயேசு அறிந்திருக்கிறார். யோவான் 2:24-25 வாசித்தால், இருதயத்தில் உள்ளதை அறிந்து கொள்ளுகிற தேவன், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையின் ரகசியம் அவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்புங்கள். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். ஆண்டவரிடத்தில் வந்து நம்ம பக்திமானாய் நடிக்கவே முடியாது. நம்முடைய எல்லா அந்தரங்கமும் எல்லா பாவமும் அவருக்கு தெரியும். அதனால் முதலாவது, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் உள்ளத்தில் இந்த புறப்பட்ட இந்த பாவங்கள், என் ரகசிய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், உம்மை துக்கப்படுத்துகிற பாவங்களை மன்னிச்சு என் ஆசீர்வதிங்கன்னு கேட்கும்போது, மனம் திரும்பும் பொழுது அவர் மன்னித்து நமக்கு உதவி செய்கிறார். இந்த இருதயத்தை கழுவுன்னா ஒரே ஒரு காரியம்தான் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அப்போ நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் மன்னிப்பார். நிறைய பேர் நம்ம செய்கிறதெல்லாம் யாரும் கவனிக்கிறதில்லை, காண்கிறதில்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ சிசிடிவி கேமரா வந்துட்டால் கேமராவுக்கு பயப்படுறாங்க. இப்போ எல்லாம் கேமரா இருக்குதா அப்படி பார்த்துட்டு அப்படி பண்ணுறாங்க, அது நம்மளை படம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவங்க ஏசலைக்கிறார் ஊழியத்தை ஸ்தாபித்தாங்கல்ல, உங்களுக்கு தெரியும். அவங்கள நல்ல ஒரு தேவ மனிதர். இயேசுவை பற்றி அவங்க பிரசங்கம் பண்ணினால் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. ஒரு சமயம் அவங்க ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. 2 பேர் அவரை பார்க்கணும், சண்டை போட்டு எப்படியாவது அவரை பார்க்கணும். ஏன் பார்க்கக்கூடாது, அவரை பார்க்கணும், சண்டை போட்டு வந்துட்டாங்க. பிரதர் சரி வர சொல்லுங்கன்னா 2 பேர் வந்தாங்க. அவங்க வந்து எதுக்குன்னா விதண்டாவாதம் பண்ணுறதுக்கு. இது கரெக்டாக, அது கரெக்டாக, பைபிள் எப்படி இருக்கு, நீங்கள் எப்படி பண்ணீங்களா, விதண்டாவாதம் பண்ணுறதுக்கே வந்து இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு பிரதருக்கு தெரிஞ்சிட்டு
அப்போ இந்த மாதிரி விதண்டாவாதம் பண்ணி பிரச்சனை உண்டாக்கி வந்திருக்கிறாங்களேன்னு ஆண்டவர்கிட்ட அமைதியாக ஜெபிச்சேன். ஆண்டவர் இவருக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு. அப்போ டக்குன்னு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், ரகசியத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு ஆள் ரொம்ப துள்ளிக்கிட்டு இருந்தார். அவர் தான் அப்படியாக்கும் அவங்கள பற்றி தெரியாதாக்குன்னார் சொன்னார். சரி, முதல்ல நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்கிறீங்களான்னு ஒரு ஐயாவை பார்த்து பேசினாங்க. கேளுங்க அப்படின்னார். நீங்கள் உங்கள் மனைவியை கொலை செய்து ரயில்வே தண்டவாளத்தில் கொண்டு படுக்க வச்சு ட்ரெயினில் விபத்தில் இறந்துட்டான்னு சொன்னீங்க. ஏன் உங்கள் மனைவியை கொன்னீங்க? முதல்ல பதில் சொல்லுங்கன்னாங்க. ஆடிட்டார் மனுஷன். வேத்து விருவத்து கையெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டார். உளர ஆரம்பிச்சிட்டார். அது எப்படி தெரியும் உங்களுக்கு? எல்லா ரகசியத்தையும் கவனித்து கொண்டு இருக்கிற ஒரு கடவுள் இருக்கிறான்னு தெரியுமா? அதான் இயேசு. நீ கேள்வி கேட்க வந்திருக்கிற, உன் இருதயம் எப்படிப்பட்டதுன்னு அவருக்கு தெரியும். அவ்வளோதான். பயந்து நடுங்கி இந்த ஆள் பாருங்கள், மனைவி கொலை செய்துட்டு ரயில்வே தண்டவாளத்தில் படுக்க வச்சு ட்ரெயினில் அடிபட்டு இறந்துட்டான்னு நம்ப வச்சுட்டான். ஆண்டவர் அதை வெளிப்படுத்தணும் ஓடியே போயிட்டான். பயந்து நிற்கவே இல்லை. அதுக்கு பேர் எப்படி நிற்க போகிறான்? ஆண்டவர் எல்லா ரகசியத்தையும் அறிந்தவர். அப்போ இந்த மாதிரிலாம் பாவம் செய்துட்டனே, இந்த பாவத்துக்கெல்லாம் என்னங்க விமோச்சனம்? இயேசு என்கிற இரட்சகர், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களுடைய பாவத்தை கழுவி உங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்க முடியும். ஆனால் தான் உங்களுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும். பாவத்தை மறைச்சு வச்சிங்கன்னா ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவர் உங்களை காண்கிற தேவன். எப்பவும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ரெண்டாவது, இந்த அற்புதத்தை கவனித்தால் அதே 12வது வசனம் பாருங்கள். இயேசு அந்த பெண்ணை கண்டு தம்மிடத்தில் அழைத்தார். மகளே கம், வா மகளே. ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாம் உட்காந்துருக்க. அந்த மகளை மாத்திரம், மகளே நீ தான் வா மகளேன்னு கூப்பிடுறார். எதுக்கு அந்த மகளை அழைக்கிறார்? அந்த மகள் எழும்பி வந்தாங்க. எதற்காக? அவர் அழைக்கிற தேவன். எதற்கு? அற்புதம் செய்ய, விடுதலை கொடுக்க, அவருடைய துக்கத்தை மாற்ற ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார். உங்களை இன்றைக்கு அவர் அழைக்கிறார். என் மகனே, என் மகளை, என்னிடத்தில் வா. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார். உங்களைத்தான் அழைக்கிற. வருத்தப்பட்ட பாரம் சுமந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மகனே, மகளே, கம் unto me, I will give you rest. நீ என்கிட்ட வா, உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், அந்த பாரத்தை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். பாவத்தின் பாரம், வியாதியின் வேதனை, அந்த துக்கம், பயம் எல்லாத்தையும் மாற்றி உனக்கு நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு இளைப்பாறுதல் அதை உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்ல, என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று யோவான் 6:37ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார். நீங்கள் வரும்போது நீங்கள் என்ன மதம், என்ன ஜாதி, என்ன மொழி பேசுகிறீங்க, இதெல்லாம் இயேசு பார்க்கவே மாட்டார். ஏன்னா அவர் எல்லாருக்கும் பொதுவான ஆண்டவர், வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவன், சர்வலோகத்தின் ஆண்டவர் என்று அழைக்கப்படுகிறவர். அதனால் நீங்கள் அவரிடத்தில் வரும்போது யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். எல்லாரையும் நேசிக்க, பாவின்னு கூட யாரையும் தள்ள மாட்டார். பாவம் செய்து அதனால் மன வேதனையோடு இருக்கிறவங்கள கூட நீ வா, நான் உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருகிறேன் சொல்லுகிறாரே தவிர நீ பாவி என் பக்கத்தில் வராத நீ ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவர். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை அழைக்கிறார். பாருங்க, எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும். தேவன் அவரை வல்லமே பயன்படுத்தினார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொன்னார். அவர் வாலிபனாக இருக்கும்போது இயேசுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. இயேசுவே அவருக்கு தெரியும். இயேசுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. வாலிப வயசில் ஒரு கொடிய வியாதி தாக்கி விட்டார். 2 நுரையீரலும் பாதித்து விட்டது. லங்ஸ் 2 பாதித்து விட்டது. டிபி, பொல்லாத நோய் அட்டாக் பண்ணி அவருடைய 2 நுரையில் மூச்சு விட கஷ்டம், ரொம்ப பாதிப்பு. டாக்டர்ஸ் அதுக்குன்னு உள்ள ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்கப்பட்டால் எக்ஸ்ரே அந்த காலத்தில் எக்ஸ்ரே தான், இப்போ தான் ஸ்கேன் அதெல்லாம் வந்துட்டு. அப்போ எக்ஸ்ரே எடுக்கிறது. அப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோன்னே காமிச்சாங்க, பாருங்கள் உங்கள் லங்ஸ் எப்படி இருக்குன்னா எல்லாம் பாதிக்கப்பட்டு 2 லங்ஸும் பாதிக்கப்பட்டிருக்குது. ரொம்ப சீரியஸ். அவங்க சொல்லிட்டாங்க, இதை சரிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டு விட்டார், அதனால் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ அவருக்கு தெரிஞ்சுட்டு நம்ம அவ்வளோதான், இனி நம்மளை காப்பாற்ற முடியாது,
அவன் மாதிரி பாதிக்கப்பட்டு மூச்சு விட கஷ்டம், நம்ம சாக போகிறோன்ற நிலைமை தெரிந்து விட்டார். ஆஸ்பத்திரியில் சேர்த்து வச்சுருந்தாங்க. ரொம்ப அழுதுகிட்டே இருப்பான் அந்த வாலிபன். நான் சாக போகிறேனே, இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறனோ, இந்த வியாதியில் கஷ்டப்படுறதை விட ஒரேடியே செத்துட்டான் என்ன, எதுக்கு இந்த வியாதியில் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும், அதனால் எதிலாவது விழுந்து செத்துடலான்னு சொல்லி ஒரு நாள் சாயங்கால நேரம் யாரும் இல்லாத ஆஸ்பத்திரியில் மற்றவங்கெல்லாம் இல்லாத தெரியாமல் ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்துட்டார். ஆஸ்பத்திரி வர முடியாது, தெரியாமல் வெளியே வந்து அந்த வாலிபன் ஆஸ்பத்திரி விட்டு தூரமாக நடந்து தனியாக ஒரு ரயில்வே லைன் போனார். ட்ரெயின் வந்தால் அதில் விழுந்து செத்துடலான்னு அதில் அப்படியே துக்கத்தோடு நடக்கிறான். ரொம்ப இந்த வாலிப வயசில் எனக்கு இந்த வியாதி வந்துட்டு நான் இந்த மாதிரி சாகருக்கு சூழ்நிலை வந்துவிட்டது என்று அழுது கொண்டே தற்கொலை பண்ணுவதற்கு அந்த ரயில்வே ட்ராக்கில் நடந்து கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு சத்தம் காதிலே வந்து விழுகிறாரு. மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபனே, என்னிடத்தில் வா. மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபனே, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற சத்தம். நான் தான் மரணத்தை நோக்கி போகிறேன், தற்கொலை பண்ண போகிறேன், யார் என்கிட்ட பேசுன்னு பார்த்தா எங்கே இருட்டாக தான் இருக்குது, ஆள் நடமாட்டமே இல்லை, ஒரு சத்தம் மாத்திரம் தெரிகிறாரு. என்னுடைய மன பிரமையாக இருக்குமோன்னு சொல்லி தொடர்ந்து நடந்தாராம். மறுபடியும் அதே குரல் 2வது முறையும், மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபனே வா, உனக்கு இயேசுவிடத்தில் இளைப்பாறுதல் உண்டு என்று சொல்லி உடனே கவனித்தார். எங்கிருந்து சத்தம் வருது? தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அங்கிருந்து தான் அந்த சத்தம் வருகிறது. மைக்கில் கேட்குற பேசுகிற சத்தம். அங்கே என்ன நடக்குது நீ பார்க்கலாம் என்று ரயில்வே தண்டவாளத்தை விட்டு இறங்கி அந்த கூட்டம் நடக்கிற இடத்தை நோக்கி போனால் அங்கே ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருந்தாங்க. அந்த பிரசங்கியார் பிரசங்கத்தின் நடுவில் தான் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார். அந்த மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபனை நீ வா இயேசுவண்டை என்று இயேசுவனை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி அனுப்பி உட்கார்ந்த உடனே இப்படி ஒரு கூட்டமா அப்படின்னு முதல் முறை கேட்கிறார். இயேசுவை பற்றி கேட்க அவருடைய உள்ளத்தில் ஒரு விசுவாசம், இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, அப்போ அவர் என்னை குணமாக்கிடுவாரா, எனக்கு அற்புதம் செஞ்சிருவாரா, ஒரு பெரிய விசுவாசம் வந்தார். அவர் அழைப்பு கொடுத்தார், இயேசு வேண்டுமென்றால் வா இயேசு வேண்டை. என்னை கூட்டத்தின் கடைசியில் முன்னால் ஓடி போய் ஆண்டவர்கிட்ட விழுந்து, இயேசுவே நீங்கள் எனக்கு வேணும், எனக்கு சுகம் கொடுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கண்ணீரோடு ஜெபித்த போது ஆண்டவருடைய வல்லமை இறங்கினார். ஆண்டவருடைய வல்லமை தொட்டதை உணர்ந்தார், ஒரு சுகமானதை உணர்ந்தார். இப்போ நல்லா மூச்சு விட முடியுது, ஒரு மாற்றம் வந்துட்டு லங்ஸில் ஒரு மாற்றம் சரீரத்தில் உண்டானதை உணர்கிறார். சந்தோஷம். ராத்திரியில் அவர் ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர்ஸ் நர்சஸ்லாம் தேடுறாங்க, எங்கே அந்த பையனை காணும்னு சொல்லி எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கேயா போனவொன்னே டாக்டர்ஸ்லாம் தேடுறாங்க, எங்களை கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி நான் இந்த மாதிரி சாக போனேன், இப்போ உயிரோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்கிறான். பயந்துக்கிட்டே இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் டாக்டர்ஸ் வந்தாங்க, கூப்பிட்டாங்க. இவர் சொன்னார், ஐயா நான் சோகமாயிட்டேன், எனக்கு அனுப்புங்கன்றார். என்ன சொல்கிறீங்க, 2 லங்ஸுமே பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறீங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி முயற்சி பண்ணணும் உங்களை காப்பாற்ற, அதெல்லாம் இல்லை, நீங்கள் இப்போ நான் சோகமாயிட்டேன், நீங்கள் ஒரு எக்ஸ்ரே திரும்ப எடுங்கன்றாங்க. நேற்று தானே எடுத்தோம், எக்ஸ்ரேலாம் நீங்கள் பார்த்தல தம்பி, இதெல்லாம் இருக்குதுல்ல, இன்றைக்கி ஒரு எக்ஸ்ரே எடுங்க அப்படின்னு கேட்டேன். என்ன அதுக்குள்ளே நடந்துட்டு? இல்லை ஒன்று நடந்துச்சு, நீங்கள் எடுத்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணோடனே டாக்டர் சொன்னார், சரிம்மா இன்னொரு எக்ஸ்ரே எடுத்துருங்கன்னு சொல்ல எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா டாக்டர் 2ஐயும் பார்க்குறாரு. அவருக்கு அதிர்ச்சி. என்ன ஆச்சு இது, இப்போ புது லங்ஸாக இருக்குது, நேற்றுக்கு எடுத்த அந்த ரிப்போர்ட்டுக்கும் எக்ஸ்ரேக்கும் இன்றைக்கி உள்ள எக்ஸ்ரேக்கு இவ்வளோ பெரிய வித்தியாசம், புதுசாக இருக்க லங்ஸு, என்ன நடந்துச்சு உனக்கு அப்படின்னு கேட்டால், நான் சாக போனேன், என்னை ஒருத்தர் அழைச்சார், ஏசு என்னை கூப்பிட்டார், அவர்கிட்ட போனேன், என்னை தொட்டு குணமாக்கிட்டேன், சோமாயிட்டேன். டாக்டர் சொல்கிறாங்க, இட்ஸ் எ மிராக்கிள், உனக்கு அற்புதம் தான், நல்ல சோமாயிட்டேன்னு 2 அந்த எக்ஸ்ரே கையில் வைத்துக்கொண்டு ஆஸ்பத்திரியில் அங்கே ஓடி இங்கே ஓடி நான் சோமாயிட்டேன், ஏசு என்னை குணமாக்கிட்டார். சந்தோஷத்தில் துள்ளி குதித்து வாடா போய் எல்லாருக்கும் சத்தம் போட்டு சொன்னார், எனக்கு ஏசு சுகம் கொடுத்துட்டார். ஊழியக்காரனாய் மாறி அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்தார். அவர் எனக்கு நல்லா தெரியும். பாருங்கள், இயேசு எவ்வளோ அற்புதமானவர். இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். சாகிறது உன் பிரச்சனைக்கு முடிவல்ல தம்பி,
மகளே, சாகிறது உன் பிரச்சனைக்கு முடிவல்ல. உன் பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் இயேசு. உனக்கு ஒரு அற்புதத்தை அவர் இன்றைக்கு செய்வார். உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னை துக்கப்படுத்துகிற காரியம் என்ன, அதில் அற்புதம் நடக்கும். அவர் உன்னை அழைக்கிறார். நீ வா இயேசுவண்டை. அவர் உன்னை புறம்பே தள்ள மாட்டார். எந்த வித்தியாசமும் காட்ட மாட்டார். அவரை நெருங்கி வரல, அவனை அணைத்து கொள்ளுவார். அவர் காண்கிற தேவன், ரெண்டாவது அழைக்கிற தேவன், மூன்றாவது அந்த தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. 13ஆம் வசனம் பாருங்க. அந்த பெண் எழுந்து இயேசுவண்டை வந்தபோது அவள் மேல் தமது கைகளை இயேசு வைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொன்னார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு தொட்டு அற்புதம் செய்தார். அவர் கைப்பட்ட உடனே ஒரு அற்புதம் நடக்கிறது. அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷ வேதனைக்கு ஆண்டவர் முடிவை உண்டாக்கினார். எத்தனை பேர் கூனி நீ பரிகாசம் பண்ணியிருப்பாங்க, அதற்கெல்லாம் ஒரு முடிவை உண்டாக்கினார். உங்கள் அவமான நிந்தைக்கு ஒரு முடிவு உண்டாக்கும்படிக்கு இயேசு செய்வார். உங்கள் வேதனைக்கு முடிவு உண்டாக்கும்படி செய்வார். அவர் அற்புதம் செய்வார். அதற்குத்தான் உங்களை அழைக்கிறார். அவர் தொட்ட உடனே அற்புதம் நடக்கும். அவருடைய கைப்பட்ட உடனே அற்புதம் நடக்கும். பாருங்கள், வேத புஸ்தகத்தில் மத்த 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது குஷ்டரோகி ஒருவன் வருகிறான், இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். இயேசு அவனை தொட்டவுடன் குஷ்டரோகம் மறைந்து பூரண சுகமானான் என்று வாசிக்கிறோம். மத்த 8ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை பாருங்கள். பேதுரு வீட்டுக்கு இயேசு வந்தபோது அவனுடைய மாமி ஜுரம், மரணப்படுக்கை, அவ்வளோதான், இனி மரித்து விடுவாளுங்கிற நிலைமையில் ஒரு மரணத்தை கொண்டு வருகிற ஒரு ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார். இயேசு வந்து தொட்டார். உடனே அந்த மரண வியாதி விலகி படுக்கை விட்டு எழுந்தாள் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. மற்ற 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்கள். 2 குருடர்கள் வந்து இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க. அவருடைய கைகளை நீட்டி அவருடைய கண்களை தொட்டார். உடனே அவங்க பார்வை அடைந்தார்கள் என்று வாசிக்கிற. இயேசு தொட்ட உடனே அற்புதம் நடக்கும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை பாருங்கள். மரித்து போன ஒரு சிறுபெண், தாயின் தகப்பன் அழுகிறாங்க. இயேசு தன் கையை நீட்டி அந்த சிறுபெண்ணை பிடித்து எழுந்திரு என்று சொன்னார். குழந்தைக்குள்ளே உயிர் வந்து விட்டது. அற்புதம் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். அவர் தொட்டவுடன் அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, ஒரு அற்புதம் எனக்கு ஞாபகத்தில் வருகிற. அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் சேலத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் இரவு கூட்டம் அந்த பஸ் ஸ்டாண்டு இப்போ அந்த இடத்துல வந்து விட்டது. அந்த நாட்களில் கூட்டம் நடக்கிற இடம் கொடுப்பாங்க. அப்படி அந்த பெரிய மைதான கூட்டம் 4 நாட்கள் கூட்டம். அந்த நாட்களில் 4 நாட்கள் கூட்டம் நடைபெறும். அப்பாதுரை பிரதர் ஒரு நாள் பேசுவாங்க, நான் 3 நாள் செய்தி கொடுப்பேன். அப்போ கடைசி நாள் கூட்டத்தில் சாட்சி சொல்ல பலர் முன் வந்தபோது ஒரு சகோதரர் வந்தார். அவர் சொன்ன சாட்சி இப்பவும் ஞாபகத்தில் ஏன் தெரியுமா? அவரும் இதே மாதிரி 18 வருஷம் அந்த வியாதியில் பாதிக்கப்பட்டிருந்தார். 18 இயர்ஸ். இந்த பெண்ணை மாதிரியே 18 வருஷம். என்ன பிரச்சனை? ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை, அவருடைய முதுகுத்தண்டில் பிரச்சனை, வலி. டாக்டர் சொல்லிட்டாங்க, ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, அதில் கை வச்சா அது பெரிய பிரச்சனை ஆகிரும், ஒருவேளை வேறு காம்ப்ளிகேட்டை உண்டாக்கிற முடியும், அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வாழ பழகிக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவரால் பைக் ஓட்ட முடியாது, கடினமான பொருளை தூக்க முடியாது, நிறைய பிரச்சனைகள். ராத்திரி படுக்கையில் நம்மை போல் சாதாரணமாக படுத்து உறங்க முடியாது. 18 வருஷம் அந்த முருகுத்தண்டில் வலி, வேதனை, எலும்பில் பிரச்சனை, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம். ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எழும்புனா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். ரொம்ப நேரம் நிற்க முடியாது. எவ்வளோ ஒரு வேதனை பாருங்கள். அவர் சொன்னார், முதல் நாள் கூட்டத்துக்கு நான் வந்திருந்தேன், பின்னால் நின்று கொண்டிருந்தேன். முதல் நாள் கூட்டத்தில் வந்து பின்னால் நின்று கொண்டிருந்தேன். ஜெப நேரத்தில் ஆண்டவரே என்னையும் சுகமாக்கும், முதுகில் பின்னால் கை வைத்து ஜெபிக்க முடியாதுன்னு இருதயத்தில் கை வைத்து நீங்கள் சொன்னீங்க, வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிங்கன்னு சொல்லி நானும் இயேசுவே என்னை தொடும், என்னை குணமாக்கும், 18 வருஷமாக வேதனைப்படுறேனே அப்படின்னு ஜெபிக்கும்போது ஒரு கரம் என்னை தொட்டது. அவர் சொன்னார், ஒரு கரம் என் முதுகை தொட்டது. உடனே அந்த வலி மறைந்து போனது. 18 வருஷ வேதனை மறைந்தது. நான் வீட்டில் போய் இந்த 2 நாளாக நல்லா சோதித்து பார்த்துட்டேன். பைக் ஓட்டி பார்த்துட்டேன், படுத்து பார்த்துட்டேன், எளியும் பார்த்துட்டேன். கம்ப்ளீட்டாக ஆண்டவர் என்னை ஹீல் பண்ணிட்டார்.
அதனால தான் கடைசி நாளில் நான் சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன்னார். நான் அவர்கிட்ட கேட்டவரை பார்த்து, என்ன இயேசு தொட்டார்ன்றீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் எப்படி என்பதாக கேட்டேன். அவர் சொன்னார், நான் இருதயத்தில் கை வைத்து என்னை முதுகில் கை வைக்க முடியாது, அதில் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது இயேசுவை தொடும், வியாதிஸ்தரை குணமாக்குன்னு நீங்கள் மேடையிலேருந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தீங்க. திடீரென்று என் முதுகை ஒருவர் தடவி கொடுத்ததை போல் இருந்தார். அவர் சொன்னார், ஒரு முதுகை அப்படியே எனக்கு தடவி கொடுத்ததை போல் இருந்தது. யார் என்னை தொடராங்கன்னு பின்னால் திரும்பி பார்த்தா பின்னால் யாருமே கிடையாது. நான் தான் கூட்டத்தின் கடைசியில் நிற்கிறேன். தூரமாக ஒதுங்கி நின்று கொண்டேன், பின்னால் யாருமே இல்லை. அப்போ தான் அறிந்து கொண்டது இயேசுடைய தொடுதல். அந்த நிமிஷம் ஒரு வல்லமை எனக்குள்ளே இறங்கின உடனே வலி மறைந்தது. எவ்வளோ சந்தோஷம் இல்லை. 18 வருஷ வேதனை இயேசு மாற்றிட்டார். மகிழ்ச்சியோடு சொன்னார். இப்போவும் என் கண் முன்னால் அவர் சாட்சி சொல்லி மகிழ்ச்சியோடு சொன்னது ஞாபகம் இருக்கிறது. துக்கம் சந்தோஷமாய் மாறினது. இன்றைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. இயேசு தொட்ட உடனே ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுடைய வியாதி மறையும், பூரண சுகத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. பிரியமானவர்களே, உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். உங்களுடைய கண்ணீரை கொண்டு வருகிற காரியம் என்ன? கற்பத்தின் கனி இல்லையேன்னு ஒரு சகோதரி சாட்சியை கேட்டீங்களே, இலங்கையிலேருந்து எப்படி அழுதாங்க, வேதனையோடு அவங்க கை வைத்து ஜெபிச்சாங்க. கர்ப்பத்தில் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாருன்னு ஆண்டவருடைய வல்லமை தொட்டது. உடனே உணர்ந்தாங்க அவருடைய தொடுதலை. உடனே ஆண்டவர் கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதித்து விட்டார். பாருங்கள், 2 ரெட்டிப்பான் ஆசீர்வாதம் கொடுத்து மகிழ பண்ணி இருக்கிறார். நிந்தை மாறும், உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும். உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார். அது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை. இயேசு தொட்டவுடன் விடுதலை உண்டாகும். பாருங்கள், நம்ம தொடர்ந்து வாரந்தோறும் நம்ம ஜெப நடத்துல ஜெபிக்கலாமாங்க. 45 வருஷமாக மதுபானமா ஒரு ஐயா, 45 வருஷம் குடி மதுபானம். குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்கள். மனைவிக்கு வேதனை, பிள்ளைகளுக்கு வேதனை, கண்ணீர், துக்கம். அதனால் ஒரு துக்கம் கணவருடைய குடியினால். இப்போ அவருக்கு தெரிஞ்சுட்டு, என்னால் மனைவி துக்கம், பிள்ளைகள் துக்கம், யாருக்கும் சந்தோஷம் இல்லை, என்னால் அதை விடவும் முடியல. விட நினைச்சாலும் விட முடியல. அது என்னை பிடித்து கொண்டது. விட முடியல. நான் என்ன செய்கிறது? சம்பாதிக்கிற பணம்லாம் அதில் போய் விடுகிறாரு. இந்த லாக்டவுன் காலத்தில் வெளியே போக முடியாதுல்ல, வீட்டுக்குள்ள உட்காந்துட்டார். அப்போ டிவியில் இதே மாதிரி நான் பிரசங்கம் பண்ணும்போது கேட்டுக்கொண்டே இருந்தவர், இயேசு நிறைய பேருக்கு விடுதலை கொடுப்பது அறிந்தவண்ண முழங்கால் படியிட்டு, இயேசுவே இந்த குடிப்பழக்கத்தில் எனக்கு விடுதலை கொடுங்க, என்னால் இதை விட முடியல, ஆனால் நீங்கள் விடுதலை கொடுப்பேன்னு அவங்க சொல்கிறாங்களே, அப்போ எனக்கு விடுதலை தந்துருங்கன்னு உண்மையாக ஜெபிச்சார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறாரு. யோவான் 8:36 வாசிக்கிறோம். ஆண்டவர் தொட்டார். என்ன நடந்தது? ஒரே நாள் தொடுதல் தான். 45 வருஷமாக இந்த குடிப்பழக்கம் மாறினார். அதன் பிறகு அவர் சொல்லுங்க, அந்த சிந்தனை எனக்கு இல்லை, அந்த ஆசையே இல்லை, அந்த எண்ணமே இல்லை. அதன் பிறகு என் கூட குடித்த நண்பர்கள் கூப்பிட்டாங்க, எனக்கு அந்த விருப்பமே இல்லை. அதை பார்த்தா எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. எப்படி இந்த மாற்றம்? 45 வருஷமாய் குடின்னு தாகத்தோடு போனவர், அதன் மேலே கசப்பு எப்படி வந்தது? அதுதான் இயேசு செய்கிற அற்புதம். மனிதனை பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்குவது. இன்றைக்கு உங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற பாவம் என்ன? மதுபான பழக்கமா, போதை வஸ்துகளா, கண்களின் இச்சைகளா, மாமிசத்தின் இச்சைகளா, தவறான தொடர்புகளா, ஏதோ ஒரு பாவ காரியமாக விட முடியாமல் தவிக்கிறீங்களா? இயேசுவால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, பாவத்தில் இந்த விடுதலை தருகிறவர். ஆனால் எல்லாம் என்ன தெரியுமா? இலவசம். மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பு இலவசம். பணம் கொடுத்து பாவ மன்னிப்பை வாங்க முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற தெய்வீக சுகம் இலவசம். ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை இலவசம். ஆண்டவர் கொடுக்கிற ஆறுதல் இலவசம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாய் தருகிறார். என்றால் அவர் நம்முடைய தகப்பன். இதுக்கு இவ்வளோ பணம் வேணும், இதுக்கு இவ்வளோ காணிக்க வேணும், இதற்கு இவ்வளோ இதை செலுத்து ஒன்று கேட்பதில்லை. தன்னை தேடி வந்தவங்ககிட்ட கேட்ட ஒரே ஒரு காரியம், என்னை விசுவாசிக்கிறியா? நான் உனக்கு இந்த அற்புதத்தை செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறியா? அது மட்டும்தான் கேட்டார். நீங்கள் விசுவாசித்தால் போதும். இன்றைக்கி இலவசமாக இயேசுவிடத்தில் இந்த விடுதலை, சுகத்தை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணங்க? இந்த மாதிரி வேதனைக்கு யார் காரணம்? இந்த மாதிரி பாருங்கள், இன்றைக்கி எல்லாம் லாக்டவுனு உள்ளே கிடக்கிறோம், பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்த இது வருன்றாங்க, அது வருன்றாங்க, என் குழந்தைகளை பாதிக்கின்றாங்க, என்னுடைய நிலைமை தான் என்ன? கடவுள் நல்லவராக இருந்தால் ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும்?
எல்லோரும் இங்கே இந்த மகளும் ஆலயத்துக்கெல்லாம் வர்ற மகள் தானே, பிறகு எதுக்கு இந்த வியாதியெல்லாம் இவங்களை தாக்கி இருக்கணும்? வசனம் என்ன சொல்ல தெரியுமா? 16ஆம் வசனத்தில் சாத்தான் அவளை 18 வருஷம் கட்டி வைத்திருந்தான். சாத்தான் அதுக்கு ஆண்டவர் எனக்கு வியாதி தந்துட்டாரு, ஆண்டவர் எனக்கு இந்த தீமை தந்துட்டான்னு சொல்ல ஒரு நாளும் ஆண்டவர் தீமை தருகிறவர் அல்ல. அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். இந்த பிசாசினால் சாத்தான் இந்த உலகத்தில் கிரியேட் செய்கிற ஒரு தீய வல்லமை சாத்தான். அவன் திருடனும் கொல்லுகிறவன் அழிக்கிறவனுமாய் இருக்கிறான் என்று யோவான் 10:10 இயேசுவை சொல்லியிருக்கிறார். அவன் தான் வியாதியை கொண்டு வருகிறான், பாவக்கட்டுகளை அடிமைப்படுத்துகிறான், நம்மை வேதனைக்குள்ளாக்குகிறான், துக்கப்படுத்தி நம்மை வேதனைப்படுத்தி மகிழுகிறவன் பிசாசு சாத்தான். நீங்கள் அவங்ககிட்டே போய் விடுதலைக்காக போனீங்கன்னா அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இதை செய், அதை செய் என்று சொல்லுவான். ஆனால் ஆண்டவரிடத்தில் வந்த இலவசமான விடுதலை தருவார். இயேசுவால் எப்படி இலவசமாக விடுதலை கொடுக்க முடிகிறது? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். மனிதர்களுக்கு இந்த விடுதலை கொடுக்க இந்த சாத்தானுடைய கிரியைகளை அழித்து அவன் வல்லமிலிருந்து நம்மை விடுதலையாக்கத்தான் கடவுள் மனிதனாய் வந்தார். அப்படி காணக்கூடாத ஒளியாயிருந்த வார்த்தையாயிருந்த கடவுள் மனிதனாய் வந்தபோது தான் அவருக்கு இயேசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அவர் வந்ததை இந்த பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்கு. அவர் சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்து தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தின பொழுது சாத்தானுடைய கிரியைகளை அவர் அழித்து ஜெயம் எடுத்தார். பாவத்தின் மீது, மரணத்தின் மீது, பிசாசின் மீது அவர் ஜெயம் எடுத்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளால் நம்மை தொட்டு குணமாக்குகிறார். அவர் சிலுவையில் நமக்காக அவமான நிந்தைகள் வேதனைகளை சகித்தபடியால் நம்முடைய நிந்தைகளை மாற்ற அற்புதம் செய்கிறார். அதனால் அந்த இயேசுவை நோக்கி, இயேசுவே எனக்கும் அற்புதம் செய்யுங்க, எனக்கும் ஒரு விடுதலை வேணும், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு நீங்கள் ஜெபித்தால் கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்போ அதுக்காகத்தான் நாம் ஜெபிக்க போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். இப்போ நீங்களும் ஜெபிக்கும் போது உங்களோடு இணைந்த நானே ஜெபம் செய்வேன், அவ்வளவுதான். இயேசு உங்களை தொட போகிறார், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. வீட்டில் தான் இருக்கிறீங்க, அப்படியே முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. முழங்கால் படியிட முடியாவிட்டால் உட்கார்ந்து கொள்ளுங்க. வயதானவங்க, வியாதிப்பட்டவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. அப்படி பழக்கம் இல்லாவிட்டால் நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் ஜெபிக்கலாம். மற்றவங்க ஆண்டவரை அறிந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் அறியாதவங்க வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபத்தில் அவங்க மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஜெபிக்கும் போது நீங்கள் அவங்களோட இணைந்து ஜெபிக்கிறதுக்கு அடையாளமாய் நீங்கள் சகோதரிகள் அந்த சகோதரி மேலே கை வைத்து கொள்ளுங்க, சகோதரர் அந்த சகோதரன் மேலே கை வைங்க. அப்படி கை வைத்து நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரை இணைந்து ஜெபிக்க போகிறோம். சரியா? ஆண்டவர் சொல்லுகிறபடி ஒவ்வொரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை. இதுதான் ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய அற்புதம். ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து பாவத்தின் வல்லமிலிருந்து இயேசு விடுதலை ஆக்குவது. அதுதான் முதலாவது பெரிய அற்புதம் இயேசு உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். உங்கள் பாவம் மன்னிக்கப்படணும், பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இனிமேல் இந்த பாவம் வேண்டாம், பாவத்தின் பாரம் என்னை அழுத்துகிறது, ஐயோ இதில் இந்த விடுதலை வேண்டும் என்கிறவர்களுக்காக முதலாவது ஜெபிக்க போகிறோம். அதன் பிறகு சுகத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்கலாம். சரியா? முதலாவது எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும், எனக்கு பாவம் மன்னிப்பின் சமாதானம் வேணும், இந்த பாவ பாரம் என்னை விட்டு விலகணும், இந்த குற்ற மனசாட்சி என்னை வாதிக்கிறது, அதிலிருந்து ஒரு விடுதலை வேணும். எனக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார், என் பாவத்தை சுமந்து விட்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய ரத்தம் என்னை கழுவணும், எனக்கு பாவ மன்னிப்பும் பாவத்தில் இந்த விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. அருகில் இருக்கிறவங்களை மறந்துருங்க. உங்கள் எண்ணம் சிதறாமல் இருக்கும்படி கண்களை மூடி மோகலாசரசை மறந்துருங்க. இயேசுவை மாத்திர கண்முன்னால் நிறுத்துங்க. உங்களுக்காக சிலுவை சுமந்தவர், உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவர், உங்களுடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு தன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினவர். இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, இயேசுவே
உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க. இயேசுவே இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே பாவம் மன்னிப்பேன், சமாதானத்தை எனக்கு தாங்க. இயேசுவே என் உள்ளத்தில் நீங்கள் வாங்க, என் தகப்பனாக எனக்குள்ள வாங்க, என் உள்ளத்தில் வந்து நீங்கள் வாசம் பண்ணுங்க. இயேசுவே எனக்கு நீங்கள் வேணும். இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க. இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு 2 நிமிடம் டைம் தருகிறேன். உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று இயேசு சொன்னார். இப்போ பாவத்தை அறிக்கை செய்யுங்க. இயேசுவே என்கிட்ட இருக்கிற கோபம், எரிச்சல், இச்சைகள், இந்த மதுபான பழக்கம், சூதாட்டம், இந்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் உணர்த்துகிறார். உங்களை உணர்த்துகிற பாவத்தை அறிக்கை இடுங்க. ஆண்டவரே, இந்த பாவத்தை செய்துட்ட மன்னிங்க. உங்கள் ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க. என் உள்ளத்தில் வாங்க, ஜெபிங்க. வாலிப தம்பி, உன்னோடு ஆண்டவர் பேசுகிறார். வாலிப மகளே, உன்னோடு ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் பாவங்கள் செவேரென்று இருந்தாலும் அது பஞ்சை போல் வெண்மையாகும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவம் எவ்வளவு கொடிதாக இருந்தாலும் என்னுடைய ரத்தத்தினால் உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்துவேன். ஆண்டவர் உங்களை சொல்லுகிறார், ஒப்பகொடு வாலிப மகளே, வாலிப தம்பி, ஒப்பகொடுங்க. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க. எனக்கு இந்த பாவ சுபாவத்தை மாற்றுங்க. பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்கன்னு ஜெபிங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. தகப்பனே, யார் தங்களுடைய பாவத்தை உணர்ந்து, இயேசுவே எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், சமாதானம் வேணும், பாவத்தில் இந்த விடுதலை வேண்டும், இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என்னை உங்களை ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, இந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன், இந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இவங்களுக்காக சிலுவை சுமந்ததை நினைத்தருளும். இவர்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினதை நினைத்தருளும். இவர்களுக்காக வாதினால் அடிக்கப்பட்டதை நினைத்தருளும். இப்பொழுது நம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்குவதாக. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற நம்முடைய வார்த்தையின்படி நம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவருடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கட்டும். பாவமர கழுவி சுத்திகரிக்கட்டும். பாவத்தின் வல்லமையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். இந்த பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். அந்த மதுபானத்தை கொண்டு வருகிற போதை வஸ்துகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இச்சையின் ஆவிகள் விலகட்டும். வேசித்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கோபம், எரிச்சலை தூண்டுகிற அந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். பாவத்தில் இந்த விடுதலை உண்டாகட்டும். பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். உம்முடைய ரத்தம் அவளை கழுவி சுத்திகரிக்கட்டும். நீங்க சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். இயேசுவே எனக்குள் வந்து தங்க இரும். எனக்கு தகப்பனாக இரும் அப்பா. எனக்குள்ள இந்த சமாதானம் எப்போதும் இருக்கணும் அப்பா. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்க ஜெபிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தொடுகிறாரு. பாவத்தின் பாரம் விலகுகிறாரு. அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. உங்களுக்குள்ள ஒரு தேவ சமாதானம் வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது. இப்ப சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே என் பாவத்தை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே எனக்கு விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே என் உள்ளத்தில் நீங்க வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே இந்த பாவத்தின் பாரம் என்னை விட்டு விலகினதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு தகப்பனாக இரட்சகராக எனக்குள் வந்ததற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க துதிக்க ஒரு சந்தோஷம் உள்ளத்தை நிரப்புகிறது. அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம். இயேசுவே என் பாவத்தை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்க இதோடைய சந்தோஷம், மகிழ்ச்சி உள்ளத்தை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி. தகப்பனே, ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீர் பிரவேசித்து பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. இவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கடைசி வரை உங்களை பாதுகாத்து உம்முடைய வருகையிலே காணப்படுகிற ஸ்லாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். கவனிங்க, இன்னும் ஜெபம் முடியலை. இது ஒரு பகுதி முடிந்து அடுத்து தான் சுகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அப்புறம் விடுதலைக்காக ஜெபம், அப்புறம் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம். சரியா? இப்போ யார் உங்களுடைய உள்ளத்தில் இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என் உள்ளத்தில் வந்து எனக்குள் தங்கிருங்கன்னு ஜெபிச்சிங்களோ, இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். அவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால்
உங்களுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். இப்போ இயேசு எங்கே இருக்கிறார்னா உங்களுக்குள் இருக்கிறார். ஒரு சந்தோஷம் வருதில்லை, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே உண்டாகி இருக்கிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். சரியா? இப்போ சுகத்துக்கு ஜெபிக்க போகிறோம். வியாதி உள்ளவர்கள் நல்ல கவனிங்க. இயேசு உங்களை தொட போகிறார். அவருடைய கரம் உங்கள் மேல் அமருவதை உணர்வீங்க. நீங்கள் வியாதியோடு இருந்தால் உங்களுக்கு எந்த இடத்துல சுகம் வேண்டும்? கண்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்களில் இப்படி கை வைங்க. காது கேட்கலைன்னா மற்றவங்க சொல்லுங்கள், காதில் விரல் வைத்து கொள்ளுங்க. என் காது திறக்கப்படணும். பார்த்திங்களா, ஒரு சகோதரனுக்கு பிறந்ததுலேருந்தே காது சரியாக கேட்காமல் பாதிப்பில் இருந்து ஆண்டவர் திறந்தா உங்களுடைய காதை திறப்பார். காதில் விரல் வைங்க. இருதயம் பாதிக்கப்பட்டன்னா கை வைங்க. லங்ஸு, லிவர் அல்லது உங்களுடைய கிட்னி, சிறுநீரகம் டயாலிசிஸ் பண்ணுறீங்கன்னா கை வைங்க. எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே என்னை. அது மாதிரி உங்களுடைய கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டிருந்தா கை வைங்க. எந்த இடத்துல வலி இருக்குது, வேதனை இருக்குது, கட்டிகள் இருந்தால் அந்த கட்டி உள்ள இடத்துல கை வைங்க. பாருங்கள், அந்த மகள் சொன்னாங்க, கேன்சர் கட்டி ரொம்ப சீரியஸ், இனி பிழைக்க முடியாதுன்னு. அவங்களால கை வைக்க கூட பலன் இல்லை, படுத்து கிடந்தாங்க. கூட வந்தவங்க கை வைத்து ஜெபித்த போது ஆண்டோடைய வல்லமை தொட்டது, கட்டி மறைந்தது. விசுவாசிங்க. எந்த இடத்துல கட்டி, கழுத்துலையா, மார்பிலையா, வயிற்றிலையா, கர்ப்பப்பையிலையா, தலையிலையா, அந்த இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. இயேசுவே என்னை தொடும். வேத சொல்லுது, அவருடைய தள்ளும்புகளால் குணமாகிறோம். இயேசுடைய தள்ளும்புகள், அவர் சிலுவையில் ஆணியடிக்கப்பட்ட ஒரு கையில் தள்ளி, இன்றைக்கும் அந்த தள்ளும்புகள் பட்டவுடனே நோய் மறைஞ்சிரும். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. உங்கள் வீட்டில் யாராவது வியாதி படுக்கையில் இருந்தால் அவங்க மேலே கை வைங்க. உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய தகப்பனார், கணவர், மனைவி யாராக இருந்தால், நடக்க முடியலன்னா கூட அவங்க காலில் கை வைத்து கொள்ளுங்க. நடக்க முடியாத குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் மேலே கை வைங்க. நீங்கள் கை வைத்து உங்களுடைய விசுவாசத்தை அதன் மூலம் வெளிப்படுத்துகிறீங்க. ஜெபிங்க. உங்கள் வீட்டில் வேறு யாராவது நண்பர்களை அழைத்து வைத்திருந்தால் அவங்களுடைய சுகத்துக்கு நீங்கள் அவங்க தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அவங்க தலையில் கை வைத்து அவங்க கூட இணைந்து ஜெபிங்க. ஆண்டவரே நீங்கள் தொடணும்னா இவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டோடைய வல்லமை பாய்ந்து வரப்போகிறது. சுகமளிக்கிற வல்லமை தொட போகிறது. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இயேசு உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறார். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும். இயேசு இயேசு இயேசு, அவர் தான் உங்களை குணமாக்க முடியும். நீங்கள் மோகலாசரசை மறந்துடுங்க, என்னை ஊழியக்காரனை மறந்துடுங்க. இயேசுவை மட்டும் கண்முன்னால் நிறுத்தி, நீங்கள் தான் எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தீங்க, உங்கள் கையில் தான் தழும்புகள் இருக்குது, அந்த தழும்புள்ள கரத்தினாலே என்னை தொடுங்க. இயேசுவே தொடுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. 5 நிமிடம் உங்களுக்கு டைம் தர போகிறேன். நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டோடைய வல்லமை தொட போகிறாரு. அதுக்கு பிறகு நம்ம விடுதலைக்காக ஜெபிப்போம். பயத்திலிருந்து விடுதலை, பிசாசு கட்டிலிருந்து விடுதலை, அப்புறம் ஆசீர்வாதம், குழந்தைக்காக மற்ற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஜெபம் பண்ணி முடிப்போம். சரியா? வேகமாக ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். இப்போ சுகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி இயேசுவை மாத்திர கண் முன்னால் நிறுத்தி 5 நிமிடம் நீங்களே ஜெபிங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், உம்முடைய வல்லமை நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய அன்பை நான் விசுவாசிக்கிறேன், என் நோய்களை சிலுவையில் சுமந்து விட்டதை விசுவாசிக்கிறேன். இயேசுவே என்னை தொடும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கி, இந்த கேன்சர் வியாதி மறையட்டும், இந்த ஆஸ்துமா வியாதி என்னை விட்டு விலகட்டும், இந்த ஆர்த்தரைட்டிஸ் என்னை விட்டு விலகட்டும், இயேசுவே என் குழந்தை சுகம் அடையட்டும், என் கணவருக்கு சுகம் வரட்டும், இந்த மரண படுக்கை மாறட்டும், இந்த வியாதி படுக்கை இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுடைய பெயரை சொல்லுங்க. எந்த வியாதியானாலும் சரி, இப்போ இயேசுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. இயேசுன்ற பெயரை சொல்லுகிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டோடைய வல்லமை இறங்குகிறது. நீங்க அவங்களுக்காக கை வைத்து ஜெபிக்கிற இடத்தில் ஆண்டோடைய வல்லமை பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை தொடும், இயேசுவை குணமாக்கும், இயேசுவை விடுதலை தாரும், இயேசுவை உம்முடைய வல்லமை எனக்குள் இறங்கட்டும். இயேசுடைய பெயரை சொல்லுகிற ஒவ்வொருவர் மேலும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. இதோ சுகமளிக்கிற வல்லமை, இயேசுடைய சுகமளிக்கிற வல்லமை உங்க
உங்கள் மேலே இறங்கி கொண்டு இருக்கிறதை சிலர் அவருடைய தொடுதலை உணர்கிறீர்கள். உங்கள் மேலே ஒரு அக்னியை போல ஒரு வல்லமை இறங்குவதை சிலர் உணர்கிறீங்க. சிலர் ஒரு வெளிச்சம் உங்கள் மேலே படுவதை உணர்கிறீங்க. அது காரணம் இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறது. இப்போ ஆண்டவர் தொடுகிறார். இயேசு அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவை தொடும், இயேசுவை குணமாக்கும், இயேசுவை விடுதலை தாரும். இயேசு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவை தொடும், இயேசுவை குணமாக்கும். தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறேனப்பா. இந்த ஜனங்க ஜெபிக்கிறாங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவங்கவுங்க வீடுகளில் இருந்து கொண்டு, பல தேசங்களில் இருந்து கொண்டு, பல மாநிலங்கள் இருந்து கொண்டு இந்த ஜனங்க உம்மை நோக்கி கூப்பிடுகிறாங்களே. இவங்க உங்க ஜனம் ஆண்டவரே. இவங்களுக்காக நீங்க சிலுவை சுமந்தீங்களே. இவங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகளை சிலுவையில் சுமந்தீங்களே. அதை நினைத்து அருளுங்கப்பா. உங்களுடைய கையில் அவங்களுக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டீங்களே. அதை நினைத்தருளுங்கப்பா. அவங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் அவங்களை தொடுங்க. அவங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் அவங்களை தொடுங்க, சுகமாக்குங்கப்பா. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட போது மனம் இறங்கி அற்புதம் செய்தீங்களே. கண்ணீரோடு நிற்கிறாங்கப்பா. உங்க ஜனம் கண்ணீரோடு நிற்கிறாங்க. எனக்கு ஒரு சுகம் கிடைச்சிடாதா? என் கணவருக்கு ஒரு சுகம் கிடைக்காதா? என் குழந்தைக்கு ஒரு சுகம் கிடைக்காதா? நீ கண்ணீரோடு நிற்கிறாங்க. மனம் இறங்குங்க ஆண்டவரே, மனம் இறங்குங்க. ஒவ்வொருவரை தொடுங்க. அந்த மரண படுக்கையில் இருக்கிற சகோதரியை தொடுங்க, அந்த சகோதரனை தொடுங்க. அந்த வியாதி மறையட்டும், கேன்சர் வியாதி மறையட்டும், கேன்சர் கட்டிகள் மறையட்டும். அதை எடுத்து போடுங்க. இந்த வாலிப வயசுல எனக்கு கேன்சர் வந்துட்டு நீ கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகளை பாருங்க, தொடுங்க, சுகமாக்குங்க. ஆர்த்ரைட்டிஸ்னால நடக்க முடியாம முடக்குவாதத்தினால படுக்கையில இருந்து வேதனையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இறங்குங்க. அந்த சகோதரரை தொடுங்கப்பா, அந்த மகளை தொடுங்க ஆண்டவரை. எழும்பி நடக்கட்டும். அவருடைய கால்களிலே, எலும்புகளிலே, ஜாயிண்டுகளிலே உடைய வல்லமை இறங்கட்டும், சுகம் உண்டாகட்டும். மரண படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். வியாதி படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இப்பொழுது எழும்பி நடக்கட்டும். என் குருட்டு கண்ணை திறக்கப்படணுமே. குருடர்களுக்கு பார்வை அளித்த தேவனே, எனக்கு பார்வை தாரும் ஜெபிக்கிறாங்களே. இயேசுவின் நாமத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அவருடைய கண்களிலே பார்வை வரட்டும், பார்வை வரட்டும். இழந்து போன பார்வை திரும்ப வரட்டும். பிறவியிலேயே கண் பார்வை இழந்தவர்களுக்கு சுகம் கொடுத்த தேவனை பார்வை இழந்தவர்கள் பார்வை அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, காதுகள் பாதிக்கப்பட்டவங்க காது கேட்கலையே ஆண்டவரே, நீ ஜெபிக்கிறாங்களே, அந்த செவிட்டு ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். செவிட்டு ஆவிகள் விலகட்டும். ஊமையும் செவிடுமான ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். தெளிவாய் அவர்கள் பேசட்டும் இயேசுவின் நாமத்தில். தெளிவாய் அவர்கள் பேசட்டும் இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாத இந்த குழந்தைகளை தொடும். வளைந்திருக்கிற குழந்தைகளுடைய கால்களை தொடும் இயேசுவின் நாமத்தில். குழந்தைகள் எழும்பி நடக்கட்டும். பேச முடியாத குழந்தைகள் இயேசுவின் நாமத்தில் பேசட்டும். காது கேட்காத குழந்தைகளுடைய காதுகள் திறக்கப்படட்டும். கண் தெரியாத குழந்தைகளுடைய கண்களிலே பார்வை வரட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகம் வரட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கு அற்புதம் நடக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இன்றைக்கு அற்புதம் நடக்கணும். நோய்கள் மாறட்டும், மரண படுக்கைகள் மாறட்டும், மரண ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். சரீரத்தில் விடுதலை. 18 வருஷம்
பலவீனப்படுத்த ஆவியினால் கட்டப்பட்ட இந்த மகளுக்கு விடுதலை கொடுத்த தேவனை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். சரீரத்தில் இருக்கிற நோய் கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் வரட்டும், சுகம் வரட்டும், அற்புத சுகம் வரட்டும். ஆஸ்மா வியாதி விலகட்டும், அல்சர் வியாதி மறையட்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற சிறுநீரகத்தை தொடுங்க, சிறுநீரகத்தை தொடுங்க. இனி டயாலிசிஸ் வேண்டாம், ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அந்த சிறுநீரகம் இயங்கட்டும், நீங்க தொடுங்க, அது புதிதாய் மாறட்டும். கல்லீரலை தொடுங்க, லிவரை தொடுங்க, லங்ஸை தொடுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம், லங்ஸ்ல சுகம் வரட்டும், லிவர்ல சுகம் வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அவருடைய சரீரத்தில் ஜீரண உறுப்பை தொடும், சுவாச உறுப்பை தொடும், தலை முதல் கால் வரை சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சகல வியாதிகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தொழும்புகளால் குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். நிறைய பேருடைய நரம்புகள், எலும்புகளை ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். பாதிக்கப்பட்ட எலும்புகளிலே சுகம் இயேசுவின் நாமத்தில். அநேகருடைய கால்களை இயேசு தொட்டு குணமாக்குகிறார். இந்த கால்கள் இருக்கிற வலிகள், வேதனைகள் மறைந்து நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளுகிறது. எளிமை நடங்க, எளிமை நடங்க. இன்னும் படுக்கையில் இருக்க தேவையில்லை. இயேசு தொட்டு விட்டதை உணர்றீங்க, எழுமுங்க, எளிமை நடக்க ஆரம்பிங்க. புது பலன் கால்களுக்குள்ளே வந்து விட்டாரு. பாதிக்கப்பட்ட உறுப்புகள் அநேகருக்கு சுகமாகி இருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட லங்ஸ்ல சுகம், பாதிக்கப்பட்ட லிவர்ல சுகம், பாதிக்கப்பட்ட இருக்கிற கிட்னியில சுகம், பாதிக்கப்பட்ட இருக்கிற கர்ப்பப்பையில சுகம், பாதிக்கப்பட்ட இருக்கிற கண்கள் காதுகளில் சுகம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. வாய் திறந்து சொல்ல சொல்ல விடுதலை உணர்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி. அடுத்த ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறேன். விடுதலை. விடுதலை என்றால் பிசாசின் கட்டுகள், சாத்தானுடைய கட்டுகள், மந்திரவாத கட்டுகள், பில்லி சோனிய கட்டுகள், பயத்தின் ஆவி, பயத்தின் ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி, மரண பயத்தை உண்டாக்குகிற ஆவி, இரவிலை தூங்க விடாதபடி தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, இந்த மாதிரி பலவிதமான அந்த ஆவியினாலே பாதிக்கப்பட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. சில குடும்பங்கள் பில்லி சூனிய மந்திர ஏவல்னால கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு இயேசுவே எங்க குடும்பத்துக்கு விடுதலை கொடுங்க. இந்த மந்திரவாத கிரியை, பில்லி சூனிய கிரியை இயேசுவின் நாமத்தில் அழியணும். எங்களுக்கு விடுதலை உண்டாகணும்னு இப்ப ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, எந்தெந்த குடும்பங்கள் இந்த மந்திரவாதத்தில், பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்டு அசுத்த ஆவியினாலே பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறார்கள், அவருடைய விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. இப்ப அந்த வீடுகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் அழியட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரனை சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாய் சாத்தானுடைய கிரியைகளை ஜெயித்தீரேன். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். மந்திரவாத கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். தகடுகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் எரிந்து செயலற்று போகட்டும். பொல்லாத ஆவி விலகட்டும். பயத்தின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். குழப்பத்தின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். டிப்ரெஷனை கொண்டு வருகிற மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். விலகு, விலகு, இப்பொழுது அவர்களை விட்டு விலகி போய் இயேசுவின் நாமத்தில். தூக்கத்தை கெடுக்கிற ஆவியே, மரண எண்ணத்தை கொண்டு வருகிற தற்கொலையின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். விலகி போய் இயேசுவின் நாமத்தில். குடும்பத்தையே பாழாக்கி கொண்டிருக்கிற மந்திரவாத கிரியைகள் எரியட்டும். இன்றைக்கு குடும்பங்களுக்கு விடுதலை, மந்திரவாதத்தில் இந்த விடுதலை, பில்லி சூனியத்தில் இந்த விடுதலை. அந்த வீட்டுக்குள்ள உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அந்த வீட்டுக்குள்ள நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை, வல்லமை வீடுகளுக்குள் இறங்குகிறாரு. சிலரை விட்டு அசுத்த ஆவி அலறிக்கொண்டு வெளியேறுகிறாரு. மந்திர தகடுகள் எரிகிறது. நீங்களே அதை பார்க்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரவாத கிரியை எரிக்கப்படுவதை சிலர் பார்க்கிறீங்க. இயேசுடைய வல்லமை அதை அழித்து போடுகிறாரு. இயேசுவே ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். சிலர் விட்டு அசுத்த ஆவி அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. பயப்படாதங்க, பயப்படாதங்க.
சொல்லுங்க. அந்த ஆவியனுடைய கிரியை அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் நீ மாத்திரம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அந்த வார்த்தை சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்பட்டது. இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை காணட்டும், ஒரு விடுதலை காணட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் அந்த விடுதலை காணட்டும், விடுதலை காணட்டும். ஆண்டவரே, அவனுடைய வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுங்கப்பா, ஒரு முடிவை கொடுங்கப்பா. வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுங்க. தேங்க்யூ லார்ட். சிரஞ்சீவி என்கிற சகோதரர் வெள்ளி சூனிய மந்திரத்தினாலே குடும்பமே பாழா போச்சு. எவ்வளோ பணம் செலவு செய்து விடுதலைக்காக என்னென்னோ பண்ணி ஒன்று நடக்கலையே, நீ மன உடைந்திருக்கிறீங்க. இப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டதுனால உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக செய்யப்பட்ட மந்திரவாத கிரியைகள் அழிந்தது. இன்றிலிருந்து மாற்றத்தை காண்பீங்க. இயேசுவை துதிங்க, இயேசுவை அறிந்து கொள்ளுங்க, அவரை நோக்கி தினம் வேண்டுதல் செய்யுங்க. நீங்கள் இழந்து போன எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க முடியும். இயேசு ஆசீர்வதிப்பா. நீங்கள் நிறைய இழந்துட்டீங்க, அதனால் வாழவே பிடிக்காத நிலைமைக்கு வந்துட்டீங்க. எவ்வளோ பணம் செலவு பண்ணீங்க இந்த மந்திரவாதத்தில் இந்த விடுதலை பெற? எல்லாம் ஏமாற்று. இன்றைக்கி இயேசு இலவசமாக உங்களுக்கு விடுதலை தருகிறார். சிரஞ்சீவி. இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை வீட்டுக்குள்ளே காண்பீங்க, உங்கள் எல்லா காரியத்திலுமே காண்பீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப மனம் உடைந்து வாழ்க்கையை வெறுத்திருந்ததுனால உங்களை குறித்த ஆண்டவர் வெளிப்படுத்தி உங்களுக்கு விடுதலை தருகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, கடைசி அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கற்பத்தின் கனி, உங்களுடைய கர்ப்பப்பை நீங்கள் கை வைத்து கொள்ளுங்க. சகோதரிமார்கள், கணவன்மார் பக்கத்தில் இருந்தால் கரம் கோத்து கொள்ளுங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தாயார் மாமியார் இருந்தால் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று. திருமண தடைகள் நீங்கள் திருமண காரியம் வாய்க்கணும், வேலைக்கு வழி திறக்கப்படணும், கடன் பிரச்சனை மாறணும், இந்த வறுமை நீங்கணும். எதை எடுத்தாலும் வறுமை 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 தரித்திரம், கடன் பிரச்சனை மாறணும், ஆசீர்வாதம் எங்கள் வீட்டில் வரணும். உங்களுக்கு ஆட்சேபிக்க போகிறோம். படிப்பில் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வாதக தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், வேலை ஆசீர்வதிக்கப்படணும். பிளஸ்ஸிங் ப்ரேயர். அப்படியே வலதுகரம் வைத்து கொள்ளுங்க. அப்படியே வலதுகரம் வைத்து, இயேசுவே என்னை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தாரும், வேலை ஆசீர்வாதத்தை தாரும், பிஸ்னஸ் ஆசீர்வாதத்தை தாரும், கடன் பிரச்சனை மாறட்டும், வறுமை நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் அவைதெல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அப்படி சொல்லுங்க. தகப்பனே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கற்பத்தின் கனியங்களுக்கு வேண்ட அந்த ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தடைகள் விலகட்டும், தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அந்த பிள்ளைகளை மகிழ பண்ணும். கட்டாயம் ஆசீர்வதியும், கட்டாயம் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். திருமண தடைகள் நீங்கி திருமண காரியம் பிள்ளைகளுக்கு வாய்க்கட்டும். பெற்றோருடைய உள்ள மகிழும்படி கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆசீர்வதியும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு உடனே வழி திறந்து நீர் அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். அற்புதமான வாசல் திறக்கப்படட்டும். வேலைக்கு வழி திறந்தருளும். பிஸ்னஸை ஆசீர்வதியும். இழந்து போனதை திரும்ப தாரும். வியாபாரத்தை பெருக பண்ணும். கடன் பிரச்சனைலாம் முற்றிலும் நீங்கி இவங்களை கடன் கொடுக்கிறவர்களாய் ஆசீர்வதியும். அதற்காக ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். சொந்த வீட்டுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அருளை செய்யும். குடும்பமே ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு குடும்பத்தை ரட்சியும். ஆண்டவரே, என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுக்கு உண்டாகட்டும். அவளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணு. நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த துக்கம் மாறி சந்தோஷம் உண்டாவது அவர்கள் காணட்டும், உணரட்டும். ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை ஆசீர்வதிங்க, குழந்தைகளை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே கணவன் மனைவி ஆசீர்வதிங்க, வாலிபர்களை, வாலிப பெண் பிள்ளைகளை எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி வீட்டுக்குள்ளே உண்டாகட்டும். நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிவிட்டீர், எனக்கு அற்புதம் செய்து விட்டீர். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் எவ்வளவு அற்புதமாக இந்த பெருவிழாவை நடத்தி கொடுத்தீர்.
நீர் நான் பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம் செய்தேனப்பா. எல்லா மகிமை உமக்கு. நீங்கள் பேசினீங்க, நீங்கள் ஜனங்களை தொட்டீங்க, நீங்கள் விடுதலை கொடுத்தீங்க, சுகம் கொடுத்தீங்க, ஆசீர்வதித்தீங்க. உங்களுக்கே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டது. அற்புதங்களை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டீங்க. தொடர்ந்து அற்புதங்களை எதிர்பாருங்க. அனுதினமும் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். ஆமேன்.